நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. 10 லட்சங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பணமே இல்லை சார். கப்பல் மாதிரி இருக்கிற இந்த காரை பார்த்தாலே தெரியுது சார். எதனால தீ பிடிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதனால ஆச்சுன்னு தெரியும். நீ முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வேற காரை அனுப்ப சொல்லு. என்னாச்சு? போன் எடுக்கல. நீ என்ன லூசாடி? உன்னை யாரு அவ பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் செய்ய சொன்னது? அனாத ஆபரேஷனுக்கு பணம் வேணும் இப்படி எல்லாம் சொன்னா எந்த பையனா இருந்தாலும் பயப்படதானே செய்வான். ஏன்டி இப்படி பண்ண? சாரிடி, தெரியாம பண்ணிட்டேன். அவ பண்ண வேலையால இப்ப கிஷோர் என் போனையும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப நல்லா ஃபீல் பண்ண. என்ன கேட்காம உன்னை யாரு அவ கூட கிளம்பி போக சொன்னது? அவ உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிருக்கா, நீ அதுக்கு தலையாட்டிட்டு கூட போயிருக்க. இதெல்லாம் அவ வேணும் தாண்டி செஞ்சிருக்கா. என்னடி சொல்ற? ஆமா, இந்த வீட்ல அவ வச்சதுதான் சட்டம். அவ சொல்றதா எல்லாரும் கேட்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? வேற யாரு? எல்லாம் தேவா மாமா தான். அனாமிகா அனாமிகான்னு அவர் காட்டுற பாசத்தை வச்சுதான் அவ நம்மளெல்லாம் அடக்கி வைக்க பாக்குறா. கரெக்டா சொன்ன. இல்லன்னா நான் யார லவ் பண்ண அவளுக்கு என்னமா? அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது செஞ்சே ஆகணும். செய்யலாண்டி, அவளை வச்சு செய்யலாம். நாளைக்கு அவ மட்டும் யாரையாவது லவ் பண்ணாமைய போயிடுவா. அது மட்டும் நடக்கட்டும். உன் லவ் அவ கெடுத்த மாதிரி அவ லவ் நாம சேர்ந்து கெடுப்போம். அதை விட முக்கியமான விஷயம், தேவா மாமா கிட்ட அவளை மாட்டி விடணும். அப்பதான் அந்த அனாமிகாவோட திமிரு அடங்கும். கவலையே படாதடி, அதுக்கான டைம் கண்டிப்பா வரும். அனாமிகாவை நம்ம ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். மொத்தத்துல அவ லைஃபையே நாசமாக்கணும். என்ன தைரியம் இருந்தா அனாமிகாவை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பீங்க. இது மட்டும் என் அண்ணன் காதுல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உங்க 2 பேரையும் தாம் பொண்ணுன்னு தேவா நினைக்கிறப்போ நீங்க என்னடனா அவன் பொண்ணையே நாசமா போகணும்னு சபிக்கிறீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? அது இல்லம்மா, அனாமிகா தான். எதுவுமே பேசாத. இன்னொரு வார்த்தை பேசின மனுஷியா இருக்க மாட்டேன். அனாமிகாவை பத்தி எனக்கு தெரியும். அவ எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். அது தப்பா இருந்தா அந்த தப்பு உங்க மேலதான். ஓ, அப்ப அவ எது பண்ணாலும் நாங்க கேட்டுக்கணுமா? ஆமா, கேட்டுதான் ஆகணும். அதுல என்னடி கஷ்டம்? இந்த வயசுல நல்லது சொன்னா கசக்கதான் செய்யும். அந்த கசப்புக்கு பயந்தா கஷ்டப்பட போறது நீங்க தான், அவ இல்ல. இன்னொரு தடவை அவளை பத்தி தப்பா பேசுனீங்க, பெத்த பொண்ணுங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். 2 மரமண்டைங்களுக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? மங்கை, அண்ணே, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த. எதுக்கு குழந்தைங்களை திட்டிட்டு இருக்க? அது உன்னதாமா கேக்குறேன், சொல்லு.
அது அது வந்துண்ணே, அது ஒண்ணும் இல்ல. ஆ, 2 பேருக்கும் படிப்புல சரியா கவனமே இல்லைண்ணே. அதான் கண்டிச்சேன். அதுக்காக இப்படியா கோவப்படுவ? கோவப்பட்டு கத்துனா மட்டும் படிப்பு தானா வந்துருமா? சொல்ற விதத்துல சொன்னாதான் பிள்ளைங்க நாம சொல்றத கேக்கும். அதை விட்டுட்டு வயசு பொண்ணுங்களை இப்படியா திட்டுறது? கவிதா, இங்க வாமா. அம்மா சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் மாமா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே நேரத்துல உங்க படிப்பு ரொம்ப முக்கியம். அதுலயும் கவனமா இருக்கணும். சரியா? நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு அனாமிகா மாதிரியே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனதானே எனக்கு பெருமை. மாமா சொல்றத கேப்பீங்கல்ல? இனிமே கரெக்டா இருந்துக்கிறோம். குட். பாத்தியா, சொன்ன உடனே அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இந்த ஜெனரேஷன் பசங்களை டீல் பண்றது சாதாரண விஷயமே இல்ல. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, நான் இப்ப சைட்டு கிளம்ப போறேன். கிளம்பும் போது இப்படி 2 பேரும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டா எப்படி? எங்க சிரிச்சுக்கிட்ட பாய் சொல்லுங்க பாப்போம். பாய். தட்ஸ் நைஸ். பை பாய். இங்க பாருமா, நான் போனதுக்கு அப்புறம் குழந்தைகளை திட்டுற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. சரிண்ணே. பாத்தீங்களா தேவா உங்க 2 பேர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானு. இனிமே இந்த மாதிரி தப்பா பேசுனீங்க 2 பேரையும் என்ன பண்ணுவேனே தெரியாது. இது லாஸ்ட் வார்னிங். சொல்லிட்டேன். என்ன அசோக், புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்ல பாஸ், இப்பெல்லாம் நீங்க பண்றது பாக்குறது எல்லாமே எனக்கு புதுசா தான் இருக்கு பாஸ். ஏன்? பின்ன என்ன பாஸ், அந்த தேவராஜ் கட்டின பொண்டாட்டி மட்டும் தான் கட்டுப்பாடா இருக்கிற ஆளு. ஆனா நீங்க ஆனா இல்ல பாஸ், நீங்க கண்ணில் படுற பொண்ணெல்லாம் கரெக்ட் பண்ணி ஜாலியா இருக்கிற டைப்பு. அந்த ஆளை போயிட்டு ஏதோ ரோல் மாடலு அது இதுன்றீங்க. அதான் பாஸ். எல்லாம் ஒரு கணக்கு தான் அசோக். என்ன கணக்கு பாஸ்? சிம்பிள் லாஜிக். எல்லா பையனுக்கும் அம்மானா பிடிக்கும், எல்லா பொண்ணுக்கும் அப்பா தான் பிடிக்கும். அனாமிகா முன்னாடி அவங்க அப்பாவை நான் புகழ்ந்து தள்ளனா அவளுக்கு யார பிடிக்கும்? ஆப்வியஸ்லி உங்களை தான் பாஸ். அதான் இப்ப பண்ண. ஓ, தேவராஜுக்கு நான் போட்ட பாராட்டு மாலை தான் நாளைக்கு என் கழுத்துல விழ போற கல்யாண மாலை. இனிமே பாரு, அனாமிகா நான் சொல்றதுக்கெல்லாம் ஒன்னு சொல்லவே மாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ ரிஷி. ஹாய் அனாமிகா, ப்ளீஸ் கம் இன்.